என் பிள்ளை நான் எப்படி சொல்றேன்? எனக்கு உயிர் இருந்தாங்களே பாரா, என் பிள்ளைய பார்த்துருப்பாங்கவா? என் உயிர் இருந்தா என் பிள்ளைய பார்த்துருப்பாங்க. என் பிள்ளை என்ன சொல்லுவாங்க? இவர் ஏன் இந்த அளவுக்கு அழுகிறாரு அப்படின்னா, கணவன் மனைவி போய்கிட்டு இருந்த அந்த ஸ்கூட்டியில் கவர்மெண்ட் பஸ்ஸு பின்னாடி இடித்து அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்த, அவங்க கிட்ட அவங்க அம்மா நம்மளோட லைஃப்பில் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கன்னு என்ன சொல்லி ஆறுதல் படுத்தங்கிறது, எப்படி போய் சொல்லங்கிறது அவருக்கு தெரியலை. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஓட்டுநர்களுக்கு அதிக அளவில் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்கள் வண்டி பெரிய வண்டி, முன்னாடி போகிறது சின்ன வண்டி, உங்கள் டயரை கடியில் நாங்கள் போய் விழுந்தாலும் செத்து மடிகிறது தான் மிச்சம். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து உங்கள் முன்னாடி போகிறது ஒரு உயிரின் மதித்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க. நீங்கள் பண்ணுறது என்னமோ கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் போட்டின்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் போட்டி போட்டு போய் எத்தனை உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் மனசாட்சிக்கே நல்லாவே தெரியும். போனால் நான் ஓரமாக போக மாட்டேன், நான் நடு ரோட்டில் தான் போவேன், நான் உங்களை மாதிரி தாங்க நாங்களும் வரி கட்டுறோம், உங்களை மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுடைய வண்டிகள் எப்படி நடு ரோட்டில் போகுமோ அதே மாதிரி தான் எங்களோட வண்டிகள் ஆள் இல்லாத நேரத்தில் நடு ரோட்டில் போகுது, இல்லைனா ஓரமாக தான் போகுது, சைடில் தான் போகுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பின்னாடி வந்து இடிச்சிட்டு நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு கடைசியில் எல்லாமே வந்து சின்ன வண்டி மேலே தான் தப்பாக இருக்கும் நிறைய பேர் பேசுவாங்க. தப்புகள் இருக்கத்தான் செய்யுது, தப்புகள் இருக்கிறவங்கள சொல்லுங்கள், இல்லாதவங்களையும் சேர்த்து நீங்கள் சொல்கிறதுனால உண்மையிலே மனசு ரொம்ப வெறுத்து போகப்படுது. நீங்கள் கவர்மெண்ட் பதவியில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்புகள்னால தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவுசெய்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. பெரும்பாலும் டிரைவர்கள் மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காமல் வண்டியை வச்சு இடித்து போட்டுட்டு உங்கள் வாட்டு கம்முன்னு ஓடி போயிடுறீங்க. உங்களுக்கு அந்த டயத்தில் வந்து வெறும் நஷ்டஈடு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கிறது வந்துட்டு வெறும் பதவி விலகலும், அந்த நேரத்தில் இருக்க பதவி விலகலும், வேலைக்கு செய்யாமலே வந்துட்டு சம்பளம் உங்கள் வீடு தேடி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் யார் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை இன்னொரு இடத்துக்கு தான் மாற்ற போகிறாங்க. அப்போ அங்கேயும் போய் இந்த அளவுக்கு நீங்கள் இதே தவற செய்யாமல் தயவுசெய்து உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டுறதுல ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டும்.